money, money, money. Bro. ஸோ லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா இந்த மணி ஃபேக்டர் தான். லைஃப்பில் நிறைய பேர் நிறைய மூவிஸில் கூட சொல்லி கேட்டிருப்பீங்க, நம்ம லைஃப்பில் சுற்றி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, மணி டசன்ட் பை ஹாப்பினஸ். அஃப்கோர்ஸ் மணி டைரெக்டாக உங்களுக்கு ஹாப்பினஸை வாங்கி தராது, பட் உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு யூ நீட் மணி. மணி ஒரு பிக்கஸ்ட் மீடியம் உங்களோட லைஃப்பில் ப்ளே பண்ணும் உங்களோட ஹாப்பினஸில். இதை யாராலையுமே இல்லை அப்படிலாம் கிடையாது. 10,000 வச்சு சந்தோஷமாக இருக்க முடியும்னா அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் நம்மளோட பேசிக் நீட்ஸுக்கே நமக்கு மணி தேவைப்படுது, பிகாஸ் இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24க்கு மேலே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை உடச்சி தூக்கி போட்டுருங்க. வேர்ல்டில் 15-16லேருந்து எத்தனையோ பேர் நிறைய லேக்ஸ் கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக சாகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ நீங்கள் ஊருக்குள்ளார பார்த்தீங்கன்னா மணியை பற்றி ஷிட்டாக சொல்கிறவங்க நிறைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணி இஸ் லைக் திஸ், அது ஒரு இது அது அப்படி இத்தனை வார்த்தைகள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னோட லைஃப்பில் நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் மணி எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்னோட லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்குன்ட்டு சும்மாலாம் யாரும் சொல்லலை. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். அண்ட் பிஃபோர் தட் உங்களோட ஒப்பீனியன் மணியை பற்றி என்ன, அது கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, லைஃப்பில் ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏஜ் ஆகும்போது உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறாங்களா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்க்க போகிறாங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் பார்க்க போகிறாங்களா, இல்லை நீங்கள் பார்க்க போகிறீங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆப்வியஸாக நம்ம பேரண்ட்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும், அது நம்மளோட கடமை, அது நம்மளோட உரிமை. நல்லா பேசினாங்கல்ல. ஸோ அவங்க வயசான பிறகு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும். அவங்க ஃபியூச்சரை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கும் ஃபியூச்சரில் நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்துருவாங்க. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு மணியோட வேல்யூ நிறையவே தெரிஞ்சிருக்கும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட மணி டபுள் ஆகிட்டே இருக்கணும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே எமர்ஜென்சி ஃபன்னா என்னன்னு தெரியும், என்னால் ஈஸியாக மணி டபுள் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. சப்போஸ் உங்களால் எமர்ஜென்சி ஃபண்டே இல்லை, எனக்கு எமர்ஜென்சி ஃபன்னா என்னன்னே தெரியாது, எனக்கு மணியை இன்வெஸ்ட் பண்ண தெரியணும், டபுள் பண்ண தெரியணும், எப்படிலாம் ஏர்ன் பண்ண தெரியும்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ ரைட் ஃபார் யூ. பிகாஸ் என்னோட ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் கேட்டுட்டு இருந்ததை கூட 1-2 இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோ கூட. அண்ட் வீடியோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஏஜில் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதை வச்சு ஒரு செப்பரேட்டான வீடியோவா நான் மேக் பண்றேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்தவொடனே நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு காசு ஜென்ரேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. எத்தனையோ ஆன்லைன் ஆப்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஸோ இன்றைக்கி இந்த கிரிக்கெட் விளையாடுங்க, இன்றைக்கி இந்த ரம்மி விளையாடுங்க, நிறையா சம்பாதிச்சிடலாம், கோடிக்கணக்கில் ஆயிடலாம். நம்ம நிறைய ஆக்டர்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க அதில் விளையாடுங்க ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், இதில் விளையாடுங்க ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலான்ட்டு. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. அது ஒரு லாங் டைமே கிடையாது. நாளைக்கே அந்த கம்பெனி தேவாலாகலாம். அண்ட் அது ஒரு எத்திக்கலான வே ஆஃப் ஏர்னிங் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் நிறையா ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கும். எனக்கே நிறைய டிஎம்ஸ் வரும், ப்ரோ வீட்டில் இருந்தபடி ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள், ப்ரோ ஆன்லைனில் ஒரு 1 or 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஏர்ன் பண்ண சொல்லி கொடுங்க. ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே ஈஸியாக மணி ஜென்ரேட் பண்ணிடுவாங்களே. ஏன் அது ஒரு பெரிய விஷயமா உங்களோட லைஃப்லையோ இல்லை வேர்ல்டுலேயோ ரொம்ப பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணப்படுதுன்னா அது சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது. ஈஸி வே ஆஃப் மேக் மணி அப்படின்னு நான் டைட்டில் வச்சா கூட உள்ளார நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கும். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜில் தான் போட வேண்டியிருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் அவ்வளோ டே நைட் ஒர்க் பண்ணுங்கிற இல்லை, நீங்கள் தூங்கும்போது மணி ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் தூங்கும்போது கூட மணி நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யோசிக்க வேண்டியது. ஸோ நம்பர் 1, ஸ்டார்ட் நோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா நிறைய வேஸ் ஆஃப் ஏர்னிங் லைக் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுவாங்க, சைடஸ் எல்லாம். சில பேர் யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுவாங்க, நான் ஸ்டாக்கும் பண்ணுறேன், யூடியூபும் பண்ணுறேன். அண்ட் ஆண்டர்ப்ரனராக சில பேர் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ரெக்வயர்ட் ஸ்கில் இருக்குங்கிறத பாருங்கள். அது மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகணும். உங்களோட ஸ்கில் வேல்யூவும் மார்க்கெட் வேல்யூவும் சேம் பாத்தில் ட்ராவல் ஆனால் தான் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட
ஸ்கில் வந்து 1990ஸ்லேயே இல்லை 2000லேயே ஏர்லி 2000ஸ்லேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ 2022ல் அதை வச்சு ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட மார்க்கெட் ஸ்கில்லும் உங்களோட பர்டிகுலர் ஸ்கில்லும் ரெண்டும் ஒரே அலைன்மெண்ட்டில் ஒர்க் ஆனால் தான் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் யங் ஆண்டர்பிரினர்ஸ் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ இப்போ எல்லாருமே கான்டென்ட் வழியாக அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக யூடியூப் வீடியோஸில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, ஆன்லைன் கான்டென்ட்டில், ரிட்டன் ஃபார்மேட்டில், பிளாகிங் ஃபார்மேட்டில் எல்லாருமே போடுறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் எது உங்களுக்கு செட் ஆகும், உங்களோட ஸ்கில்ஸோட எது மேட்ச் ஆகுது, ஓகே என்னால் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி முடியும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு பூஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லும் போது சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா த லீன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு எமர்ஜிங்கான ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஐடியாஸ் கிளியர் கட்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் நீங்கள் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் குக்கு எஃப்எம்ல கேட்கலாம். ஏன் குக்கு எஃப்எம்னா நீங்கள் தமிழில் ஆடியோ ஃபார்மேட்ஸ் கேட்கலாம். ஸோ எங்கே வேணாலும் எங்கே இடத்துல வேணாலும் உட்காந்துட்டு கேட்கலாம். ஸோ ப்ராப்பராக உட்காந்து கேட்கணும், புக் எடுத்து படித்தா தூக்கம் வந்துடும். ஸோ அதுக்காக யூ கேன் ஆப்ட் ஃபார் குக்கு எஃப்எம். ஸோ குக்கு எஃப்எம் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ ஷோ பிளாட்ஃபார்ம்ஸ். ஓவர் 5000+ வாட்சஸ் கான்டென்ட் இருக்குது. உங்களுக்கு தமிழில் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் கேட்கும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் $299. பட் நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா Maverick 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் ஆகி $199 1 இயருக்கு எல்லா ஆடியோ புக்ஸுமே உங்களால் கேட்க முடியும், அதுவும் தமிழில். ஸோ கன்சிடர் இட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி ஒர்த் இட்டாக இருக்கும். பிகாஸ் ஆடியோ ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்குறேன். அண்ட் லெட்ஸ் ரோல் பேக் டு த கான்டென்ட். நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆன்லைனில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் ஏர்ன் பண்ணலாம். என் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் வந்து லைக் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் போட்டிங்கன்னா உங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் 1 மினிட்ல இவ்வளோ சம்பாதிக்க முடியும், 2 மினிட்ஸில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது. ஸோ ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்னு வச்சிங்கன்னா அப்சல்யூட்லி ஹை ரிட்டர்ன்ஸோட உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 19,000 சம்பாதிச்சிருக்கேன், 11,000 அதே நாளில் சம்பாதிச்சிருக்கேன், 2,000 rupees கூட லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஹையர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்குது, உங்களால் லாஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் வீடியோ நீங்கள் கேட்ட மாதிரி 30 டேஸ்க்கு பண்ணி நான் கண்டிப்பாக போட போகிறேன். ஸோ அதுக்கு தான் எவ்ரி சிங்கிள் டே நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கமிங் பேக் டு த டாபிக். ஸோ இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்புறம் எப்படி ப்ரோ நான் ஸ்டாக்ஸில் நிறைய ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில்லை போய் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணிக்க பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து யார் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கணும். நான் ஒரு 1-on-1 செஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இட் டுக் மீ 3 to 4 months அந்த கோர்ஸை முடிச்சு ஸ்ட்ராங் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு. என்றைக்குமே ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் மார்க்கெட்டை பற்றியோ இல்லை உங்கள் ஸ்கில்லை பற்றியோ அது தெரிஞ்சிக்காமலோ காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பு ஹியூஜாக எடுத்து வைக்காதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு டெக்னிக்கல் அனலைஸ்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இறங்க ஆரம்பிங்க. அது ஸ்டாக்ஸாக வேணா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சைட் ஹஸ்ஸில் எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும் ப்ரோ, இல்லை எனக்கு வெப்சைட் ரெடி பண்ண தெரியும், என்ன ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், அதில் உங்களால் ஸ்கேலப் ஆக முடியும், ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இல்லாமல் அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு பேசிக்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் போடாமல் அதுக்குள்ளார கால் வைக்காதீங்க. கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி உட்காரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, லேர்ன் டு சே நோ ஆல்வேஸ். ஸோ இது என்னோட காலேஜ் லைஃப்பில் நிறையா நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம கிட்ட காசு இருக்குன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாள் போட்டு கூட்டு போகலாம், ஒருத்தர்கிட்ட இல்லை ஒரு ஃப்ரெண்டு வெளியில் போகணும்னு நினச்சா அவருக்கு காசு வேணும்னு நினச்சா 1 நாள் கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம். பட் அது அப்படியே ஒரு ஹேபிட்டாக ரிப்பீட்டேட்டிவாக பாருங்களேன். per இயருக்கு 365 days இருக்குன்னா ஒரு 10 டைம் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு 5 டைம் வந்து பசங்களுக்கு காசை சும்மா லைக் ஓகே வச்சுக்கூடா அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எத்தனை நாள் மறந்து போயிருப்போம். ஸோ இதை வச்சு நம்மளால் ஒரு 1000-2000 rupees ரெடி பண்ண முடியும். மணி இஸ் நாட் ஈஸி. அது உன் காசாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அப்பா அம்மா காசு எடுத்து கொடுத்துருந்தாலுமே சரி, அது சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்காக அவங்க 8 hours ஒர்க் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அதை நீங்கள் ஒரு சைட் ஹஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 to 15 hours ஆச்சு உட்காந்து அந்த 1000-2000 சம்பாதிச்சிருப்போம். அதை எடுத்து நீ சும்மா கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ எப்போவுமே லேர்ன் டு சே நோ. அதை கரெக்டான வேலை சொல்ல கற்றுக்கோங்க. இல்லை மச்சான் எனக்கு இது நிறைய தேவைகள் இருக்குது, கொடுக்க முடியாது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் அதை பண்ணிக்க தெரியலனா கண்டிப்பாக அது ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. பட் இந்த நோ சொல்கிறது வந்து எக்ஸப்ஷனல் கேஸில் விட்டுங்க. ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம், ஒரு மெடிக்கல் இஷ்யூ, ரொம்ப இம்பார்ட்டண்டான லைஃபுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, நாட் அட் ஆல் ராங். பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாலிக்காக உங்கள் காசு எடுத்து கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. தட்ஸ் நாட் குட் அட் ஆல். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3,000 rupees ஸ்டாக்ஸில் ஒரு நாள் நான் ஏர்ன் பண்ணேன், லைக் ட்ரேடிங்கில். அது வந்து ஒரு 10,000 கேபிட்டல்லே ஏர்ன் பண்ணேன். சப்போஸ் அதை நான் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருந்தா என்னால் அந்த 3,000 ரெடி பண்ணியிருக்க முடியாது. அது எமர்ஜென்சினா பரவாயில்ல, ஒரு நார்மலான விஷயத்துக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேலண்ட் இருந்து அதை பண்ண முடியாமல் போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
பணம் வரும்போது தருவான். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸுமே வச்சு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்ணு முன்னாடி லைவ் எக்ஸாம்பிளாக நான் ஒரு 0லேருந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னோட யூடியூபோட இன்கம் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது காம்பவுண்டிங் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். And that's it for today, boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tara, bye bye, take care. Peace out.